சத்குருபியோ நம. பரம கருணாமூர்த்தியான சர்வேஸ்வரனுடைய கிருபையினால ஆனந்த வெள்ளத்தில், தூய்மையான ஆனந்த வெள்ளத்தில், சிவானந்த லகரியில் நம்மளாம் அப்படி மூழ்கி திளைச்சுன்னு இருக்கோம். அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். முன்னாடி பார்த்த ஸ்லோகத்தில் கூட இவ்வொரு புண்ணியம் பண்ணியிருந்தாலும் பகவானே கருணையோடு வந்து நின்னாலும் ஏதோ சில பல காரணங்கள்னால அந்த பாத தரிசனத்தை கூட தடுத்துடுறாலாம். தேவர்கள்லாம் முனிவர்கள்லாம் வந்து முன்னாடி அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கும் போது அவருடைய மகுடத்திலிருந்து வர ஒளியும் பகவானுடைய காந்தியும் சேரும்போது அந்த பாத தரிசனம் கிடைக்காத போயிடுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது பாக்கியம் கருணாமூர்த்தியினுடைய கருணை நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கை வரைக்கும் வந்தது கை கெட்டாத போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்காக தான் பெரியவாள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எப்பவுமே வந்து சதா சர்வதா எல்லா விதமான திருக்கரணத்தாலையும் மனசாவாச்சா கர்மனா எப்பவும் பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணி பகவானையே நினச்சிண்டு பகவானை பற்றியே பேசிண்டு பகவத் அர்ப்பணமாகவே எல்லா காரியங்களையும் பண்ணிண்டு அவள் சதா சர்வகாலம் அப்படியே சிந்தனை பண்ணிட்டுறதுனால நமக்கு சொப்பனத்தை கூட பார்த்தேன்னா பகல் முழுக்க நம்ம எதை பற்றி நினச்சிட்டு இருக்கோமோ எதோட ஈடுபாடாக இருக்கோமோ அதுதான் ராத்திரியில் கூட வரும். இதை தொடர்ந்து தான் அதெல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு ராத்திரிலாம் பகல்லாம் நிறைய கோவில் குளத்துக்குலாம் போயிட்டு ராத்திரி பாடம் டயர்டாக வந்து படுத்துனோன்னா ஏதோ மிச்சம் விட்டு போன சில கோயிலெலாம் பார்க்குற மாதிரியே நமக்கு வரும். பெரிய உபன்யாசம் கேட்குற மாதிரி, ஒரு காலக்ஷேபம் கேட்குற மாதிரி, அப்படி ஒரு 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 ஹோமத்தில் கலந்துக்கிற மாதிரி, அப்படிலாம் நம்ம ஒரு பாடங்கள் படிக்கிற மாதிரிலாம் நம்ம பகல் நேரத்தில் செலவு பண்ணோன்னா ராத்திரியில் பார்த்தா இதே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அபிராமி இருந்தாதியோ சிவாந்தலகரியோ நம்ம சாண்ட் பண்ணுற மாதிரி பகல்லாம் வச்சுட்டு வந்தோன்னா ராத்திரியில் பார்த்தா திடீர்னு நம்ம கண்ணை முடிச்சுப்போம் ஏதோ ஒரு காரணத்துக்கு. அப்போ பார்த்தா நம்ம அறியாத நம்ம வாயில் வந்து சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லிகிட்டே இருந்திருப்போம். அது வந்து பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னு ஔவையார். அந்த வந்து மனசில் அப்படி ஒரு பழகி எடுத்து வச்சோன்னா நாக்கில் அதுதான் மனசில் என்ன இருக்கோ அதான் நாக்கில் வரும். புத்தியில் இருக்கிறது மனசில் வந்து மனசில் இருக்கிறது நாக்கு வழியாக வரும்ன்றா. அப்படி வரணும்னாக்க அதுக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனால் நம்ம இப்போ இதை பண்ணிடணும். பண்ணலைன்னு வச்சுக்கோ காலக்கீடத்தி கச்சத்தி ஆயுகுங்கிறார் ஆதிசங்கர். பஜகோவிந்தர் சொல்லும்போது காலம் இருக்கே அது விளையாடுறது. இங்கே காலம்னு யமன் கூட வச்சுக்கலாம். காலஹா கீடத்தின்னு யமன் விளையாடுறான்னு வச்சுக்கலாம். காலம் இருக்கே அது பொழுது, அது விளையாடுறது, போயிட்டே இருக்கு. கச்சத்தி ஆயுகு, வயசு போயிட்டே இருக்கு. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும்னா திடீர்னு படி இதோ இப்போ தான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் சாதிச்ச மாதிரி இருக்கும். ரிட்டையர் ஆகிட்டு பார்க்கலாமா, ரிட்டையர் ஆகிட்டு இப்போ தான் ஆன மாதிரி இருக்கும். பார்த்தா 9 வருஷம் ஆகிருக்கும். இப்போ தான் சஷ்யப்த பூர்த்தி பண்ணாம்பா, பார்த்தா அதுக்குள்ளே பீமரத சாந்தி பண்ணணும்பா. 10 வருஷம் ஓடியே போயிடும். இதுக்கு அப்படி ஓடுறதான் ததத்தின முஞ்சத்தி ஆஷாவாயு. எவ்வளோதான் வருஷம் போனாலும் வயசு போனாலும் காலம் போனாலும் இந்த ஆசை மாத்திரம் போகிறதே இல்லை. இன்னும் என்ன ஆறுதுன்னு சொல்கிறார், பயமுறுத்துற மாதிரியே சொல்கிறார் பாருங்க அவர். அங்கம் கலித்தம் பலித்தம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோ யாதி கிரகீத்வா தண்டம் ததத்தின முஞ்சதி ஆஷா பிண்டம். எந்த மனசு வேதனையோட சொல்கிறார். இப்படி கெட்டு போகிறாளே ஜனங்கள்லாம், மகான்கள்லாம் அப்படி தான், ஏன் இப்படி போகிறாளே. பட்டநாத்தார் கூட ஒரு பாடலை சொல்லும்போது அது பின்னாடி எடுத்துக்கலாம் நம்ம விவரமாக. ஒரு பாடலை சொல்கிறார், இந்த உடம்புக்கு போய் இவ்வளோ போஷணை பண்ணுறாளே, இவ்வளோ அலங்காரங்கள் பண்ணுறாளே, பணத்தை இப்படி செலவு பண்ணுறாளே, அடாடா ஒன்று புரிஞ்சிக்க மாட்டேங்க. ஒரு நாள் மண் சாப்பிட போகுதுடா இந்த உடலை, அந்த மண் சாப்பிட போகிற உடலுக்கு இவ்வளவு அலங்காரமா, இத்தனை செலவா அப்படின்னு கேட்குறோம். அதான் பார்க்கும்போது நமக்கு கண்ணில் தண்ணி வர மாதிரி சொல்லிருக்கா. ஆனால் அப்படி கேட்ட அப்புறமா இதுலேயும் பாருங்க, அங்கம் கலித்தம், உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுத்து. பலித்தம் முண்டம், நர விழுந்து தலையெல்லாம் வழுக்கி ஆயிடுத்து. தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம், பல்லெல்லாம் உடஞ்சி போச்சு, கீழேயே விழுந்துடுச்சு. விருத்தோ யாத்தி கிரகீத்வா தண்டம், கிரகீத்வா தண்டம் கிரகீத்வா விருத்தோ யாத்தி, கையில் கொம்பு எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். யார் வயசானவங்க போயிட்டு இருக்கான். கோல் இல்லாத முடியலையே. ஒரு பழமொழி உண்டு, காலையில் 4 கால், நடுப்பகலில் 2 கால், மாலையில் 3 கால், செல்லும் வேளையில் எத்தனை கால்? 8 கால். இப்பெல்லாம் 4 கால் தான், வண்டியில் 4 கால் தானே போகிறோம். அப்பெல்லாம் 8 கால். காலையில் 4 கால், காலையில் எப்படி 4 கால்னா குழந்தையா போகிறது தவிழது 4 கால். அப்போ நடுப்பகல்னா நடு வயசில் வரும்போது 2 காலில் போகிறோம். மாலையில் 3 கால், வயசாகிடுச்சு. அப்போ வந்து 3 கால் குச்சி வச்சுன்னு போகிறோமா. அந்த கடைசியில் மரண வேளையில் 8 கால்னர், 8 கால் தான் போகிறோன்னா அது நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்போ கூட ரொம்ப எடுத்துன்னு போகிற நேரத்தில் கூட என்ன தான் ததப்பினா முன்சத்தி, அப்போ கூட நம்மளை விடுறது இல்லைன்னா ஆச்சா பிண்டம். அந்த பேராசை இருக்க, எதை பார்த்தாலும் 1 2 வச்சுக்கணுமே. ஒரு பெரியவர் சொல்வார்,
மனசு எப்படியான்னு கேட்டா ஏதோ ஃப்ரீயா கொடுக்கறான்னு வச்சுக்கலாம், இப்ப 2ஆ கொடுங்களேன் அப்படின்னு கேட்க தோணுமா? எதுவுமே. அதனாலதான் ஒரு பழமொழி கூட உண்டு, ஃபாரின்லாம் போனால there is nothing known as free lunch அப்படின்னு சொல்லுவா. அங்க ஃப்ரீன்னு எதுவுமே வெளிநாட்டுலாம் கிடையாது. யூ பே அண்ட் என்ஜாய் இல்லையா? there is no gain without pain. ஸோ ஒரு 10 ரூபா கொடுக்குறதுல பெயின் தானே நமக்கு. சும்மா கிடைக்கிறதுக்கும் பைசா கொடுக்கறதுக்கும் அதில் ஒரு சின்ன பெயின் இருக்கேன் மனசுக்கு. கொடுத்தா தான் கிடைக்கும்னு. இப்படி இருந்தால் தான். இல்லைன்னு என்ன பண்ணும்? இப்போவே என்ன பண்ண அவனை நினைங்கிற. அவனை நினைக்கலன்னு என்ன பின்னாடி நினைக்க முடியுமான்னார்? நினைக்க முடியாது. ஏன் முடியாதுன்றதுக்கு ஒருத்தர் சொல்றார், என் பொருள் என் மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது, விக்கி நாவும் குளறி அழும் போது, மனம் எண்ணிடுமோ தெரியாது. எப்போ இது என் பொருள், என் வீடு, என்னுடைய மனைவி, என் சொந்தக்காரா, என் குழந்தை எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ நாக்கும் குளறி போயிடுதான். அந்த சமயத்துல மனம் எண்ணுமோ? எண்ணாது. எதை எண்ணாது? பரமனை எண்ணாது. அப்புறம் ஐம்புலனும் கரமும் வாயும் ஆடி அடங்கும் போது, எந்தன் ஆவி பிரிந்திடும் போது, மனம் எண்ணிடுமோ தெரியாது. 5 புலன்கள் பஞ்சகரணம் அப்படியே அடங்கி போயிடுத்து. கை கால் என்ன சொல்றதுக்கு, மெய் வாய் கண் மூக்கு செவிங்கிறோமே ஞானேந்திரியங்கள், அப்புறம் கர்மேந்திரியங்கள் 5, இதெல்லாம் அடங்கி போயிடுறது. அப்படி ஆவி பிரியக்கூடிய நிலைக்கு வந்துவிடுதான். அந்த சமயத்துல மனம் எண்ணுமோ தெரியாது. தெரியாது. யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. அப்புறம் உற்றவர் பெற்றவர் சுற்றம் மற்றவர் ஓவென்று அலறி அழுதிடும் போது, உயிர் ஓசைகள் ஓய்ந்திடும் போது, மனம் எண்ணிடுமோ தெரியாது. உற்றவர் சொந்தக்காரா எல்லாம் நேற்று வரைக்கும் என்னென்னோ வரவெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. அண்ணன் தம்பி அரியனர் சோதரி அன்னை அப்பன் என்றே கூறின்னு அண்ணாங்களா அக்காங்களா தம்பிங்களா என்னென்னலாம் சொல்லி அத்தனை பேர் வராளே. அதை போய் யாராவது வந்து சார் சித்தனா மடியில் வச்சுங்களேன், வச்சு வராது, கிட்ட வருவாளா இல்லையா? வெளியிலேயே நின்று பார்த்துட்டு இருப்பா இல்லையா? அப்படி பயப்படுவாளாம். ரொம்ப நெருக்கமாக பிள்ளை பொண்ணுக்கும் போது ஓன்னு அலறி அழுவாளாம். அந்த உயிர் ஓசைகள் எல்லாம் அடங்கி போயிட்டேன். டப் 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 எல்லாருக்கும் தானே பார்க்குறோம். இங்கே பார்த்து டாக்டர் கூட என்ன பண்ணுறாரு, அந்த கையை அப்படி பிடிச்சி பார்க்குறாரு, அப்படி விட்டுறாரு பொத்தனை. இந்த கையை அப்படி பொத்தனை விட்டான்னு ஆச்சு ஆச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ மனம் எண்ணுமோ தெரியாது. தெரியாது இல்லையா? நிச்சயமா தெரியாது. ஆனால் யாருக்காவது புரியுறதோ? புரியல. எல்லாம் என்னது 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 என்னதுங்கிறோம். ஒரே ஒரு சமயம் தெரியும், கடவுளே இல்லைம்போம். கோயிலுக்கு என்ன சார் பெரிய கோவில், நமக்கு உண்டான இப்பவும் கிடைக்குங்கிறோம். நம்ம செய்கிற கர்மாவுக்கு பலன் கிடைக்கிறது சார் இல்லையா? 10 ரூபா இருந்தால் சாமான் வாங்க முடியுது, இல்லைன்னா வாங்க முடியல. இல்லைன்னா சாமி எங்கேருந்து வந்தாருங்கிறோம். நான் கடைசியில் ஒரு வேலை தெரியுமா, இப்போ ஒன்றுமே பயன் இல்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை உலகத்தில். அப்படி எதுவுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு ஞானம் வருது இல்லையா? இங்க இருக்கிற எதுவும் உற்றார் சதம் அல்ல, ஊரும் சதம் அல்ல, உத்து பெற்ற உத்தரும் சதம் அல்லன்னு பட்னாத்தார் சொன்ன மாதிரி வரும்போது, அப்ப உணர்ந்த பின்பு அவர் உண்டு என்பார். எதா உண்டு என்பார்? ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். அப்ப சொல்லுவாளாம், ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இந்நிலை எய்துவதுருதி இதை மறந்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கண்டிப்பா வரும். அந்த கடைசியில அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருவா. அது கருப்பு துண்டுலேருந்து கொஞ்சம் வெள்ளத்துண்டு, வெள்ளத்துண்டுலேருந்து மஞ்சள் துண்டு, மஞ்சள் துண்டுலேருந்து காவி துண்டு, அப்படி வருவா. அந்த காவி துண்டுக்கு வரும்போது காலம் கடந்து போயிடும் இல்லையா? அப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நடக்கிறது. இது நிச்சயமா ஒரு நாள் நமக்கு நடக்க போறது, கிடைக்க போறது மறந்து போயிடுறோம்னார். அதனால என்ன பண்ணும்? அன்று செயல் இழந்தால் அமரும் போது அவன் பெயர் நாவினில் வாராதே. அன்று செயலிழந்து அலம் வரும்போது, எல்லா அங்கங்களும் செயலிழந்து போய் அப்படி கட்டையா படுத்துட்டு இருக்கும்போது, ஒரு செயலும் பண்ண முடியாத இருக்கும்போது, அப்படி அலமந்து இருக்கும்போது, அப்படி கண்ணு மொத்தம் அப்படி அலப்பாயிருது, ஒன்றும் புரியாத, எத்தனை நேரம் இருப்போமோ எத்தனை நிமிஷம் இருப்போமோ ஒன்றும் சொல்ல முடியலையே அப்படின்ற ஒரு திணறும் போது அவனுடைய பேர் நாக்கில் வருமோ? கண்டிப்பா வராது. அதனால என்ன பண்ணணும்? பாபநாசன் சிவர் சொல்றார், ஆதலினால் மனமே இன்றே சிவன் நாமம் சொல்லி பழகு பழகு பழகு. அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமான அருளான ஆழ்வார் சொன்ன மாதிரி. அதனால அப்ப வராதுடா, இப்பவே மனமே சொல்லி 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 பழகு. சிவசிவா சிவசிவா சிவசிவா. ஓம் நம சிவாய சொல்லப்படாது, சிவாய நம்ம ஓம் சொல்லிடுங்க. ஓம் நம சிவாயன மந்திரம், அதுக்கு உபதேசம் ஆயிக்கணும். சிவாய நம்ம ஓம், அவனு தப்பே இல்லையே.
சிவாய நமோம் சிவாய நமோம் சிவாய நமோம் சொல்லிட்டே இருக்கலாமே. ஓம் நம சிவாயங்கிற மந்திரம் அக்ஷாத்திர மந்திரம், அது சொல்லணும்னா ஓம் நமோ நாராயணாயா சொல்லணும், குரு கிட்ட உபதேசம் வாங்கிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். இதே சிவாய நமோம் நாராயணாய நமஹா சொல்லாமே, சிவாய நமஹா சொல்லுவோமே, இது சொன்ன ஒன்றும் தப்பே கிடையாது, சொல்லலாமே அப்படின்னா. அது மாதிரி சொல்லி பழகிட்டோன்னா யாரை சொல்லணும் சார் அப்படின்னு சிவனை பற்றி சொல்ல என்ன லாபம்னு கேட்கலாமோ. இன்னும் இப்பயே சொல்லி சொல்லி பழகில யார் அந்த சிவன் கேட்கலாமோ. அதுக்கு சொல்ல நம்பி கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா. அந்த உமை நாயகன் இருக்கானே, திருமயிலையில் இருக்கானே அந்த கபாலீஸ்வரன், அவனை நம்பி யாருமே கெட்டு போகலன்னு அவன் பேரை பேச சொல்லு. சரி, எப்படி இருப்பான்? அம்புலி கங்கை அணிந்த ஜடாதரம் அன்பர் மனம் உரை சம்பு கபாலியை நம்பி கெட்டவர் எவரையா. அந்த சம்பு கபாலி இருக்கானே, அம்பிகையுடைய மணாளன், அவன் தலையில அம்புலியை வச்சுருக்கான். அம்புலினா சந்திரகலையை வச்சுருக்கான். கங்கை அப்படியே ஊத்தா தலையிலேயே இருக்கா, பிரவாகமா வரா. அப்பேற்பட்ட ஜடா முடியோட கூடியவன் இருக்கானே, அவனை அன்பருடைய மனதெல்லாம் வசிக்கக்கூடியவன். வானத்துட்டா வந்துடணும். ஆசுதோஷின்னு பேர் சுவாமிக்கு. கொஞ்சம் அப்படி ஜலத்தை விட்டா இதுவே கங்கையா நினச்சிக்கோப்பா, ஒரு வில்வத்தை தூக்கி போட்டு இதுவே பெரிய புஷ்பங்களா நினச்சிக்கோன்னா நினச்சுட்டு எதை கேட்டாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய பரம்பொருள் சர்வேஸ்வரன் பரமகருணாமூர்த்தி. அதனால அவனை இப்பே நம்பி கெடாமல், இப்பே நம்பினோன்னு கெடாமல் இருப்போம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இப்போ சொன்னா தான் பழகி பையனா தான் வரும், திடீர்னு ஒரு நாள் நினைச்சுட்டா வராது அப்படின்னு சொல்றார். அதை சொல்லும்போது அடுத்த ஸ்லோகத்தில் எப்படி இதை லிங்க் பண்ண போற ஆதிசங்கரங்கிறத நம்ம இந்த 18வது ஸ்லோகமான சிவாந்தலகரிய இந்த கருணாமூர்த்தியான பரம்பொருள் எப்படி பக்தாளுக்காக அனுகிரகம் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆசை விட விட ஆனந்தமாமேன்னார். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் இவரெல்லாம் எப்படி போற்றா, ஏன் போற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு தெய்வம் அப்படிங்கிறனால போற்றார். எப்பேற்பட்ட தெய்வம் அது கூட வள்ளலார்கிட்ட தான் நம்ம போயிட்டு. வள்ளலார் சொல்றார், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் நடுவான தெய்வம், களிப்பருளும் தெய்வம், அருட்பூரணமாம் தெய்வம், நல்லார்க்கும் மற்றோர்க்கும் நடுவான தெய்வம், நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம். அப்படிங்கிறனால்தான் வாணியன் பாடுறார், வண்ணான் சுமக்கிறார், பைரவன் வடுகன் செட்டி சேனியன் போற்றுகிறார், கடற்பள்ளி முன்னின்று தொழுகிறார், அந்த கரும்பை கோணியன் வாழ்த்துகிறார், கருமான் அந்த கொண்டடைந்த வேணியனை எல்லாரும் தூக்கின் போறா, எல்லாரும் புகழ்ந்து பாடுறார்கள். அப்போ தட்டான் கண்ணுக்கு தட்டுப்படாத பரமேஸ்வரனானவன் இங்கேருந்து புறப்பட்டு வேடிக்கையாக அந்த பிரதோஷ வேலையில் போறான்ற பார்க்கும்போது ஹரி முதலானவர்கள் ஏன் தொடான்னு ரொம்ப அழகா புரியுது. இன்னும் வரன் கொடுக்க மாட்டாரா பரமேஸ்வரன்றதுக்காக எல்லாரும் புகழ்ந்தவனை பாடுறான். அப்படியே பரமேஸ்வரனே, நீர் ஒருத்தர் தான் உலக மக்களுக்காக சிறந்த பயனெல்லாம் கொடுக்கிறீர். உம்மக்கிட்ட கிடைக்கப்பட்ட ரொம்ப அருமையான தெய்வீகமான பதவிகள் எல்லாம் அடைந்த ஹரி பிரம்மா முதலானவர்களும் என்ன பண்றாங்கன்னா, மேலும் மேலும் உன்னையே உன் பாதத்தையே தொழுது உன்னையே வேண்டி இன்னும் நிறைய பலன்கள்லாம் கிடைக்காதான்னு பார்க்குறா. ஆனால் தவ தாட்சண்யம், உன்னுடைய கருணை இருக்கே கியத்வா, எவ்வளோ அருமையான கருணை, அதுக்கு அளவே இல்லாது, நிச்சயம, அதாவது எல்லையே இல்லாது. கடவுள் இவ்வளோ தான் கொடுப்பார், பல விஷயம் கிடையாது. என்ன கேட்டாலும் எல்லையற்ற கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய நீ, ஆனால் என்னுடைய ஆசையும் அது அடக்க முடியாத ஆசையாக, அளவற்ற ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி அளவற்ற ஆசையாக கதாவா, எப்போதுதான் கருணா பூரித்த திருஷா, கருணை நிறைந்த பார்வையினால மத் ரக்ஷாம் வகசி, என்னை காத்தருள்வது என்பதை நீ செய்ய போறீர்கள். என்ன ஆசைப்பட்டு உட்கார்ந்துட்டே இருக்கேன், எப்போ உங்களுடைய கருணைங்கிற மழையை பொழுது நீர் என்ன காப்பாற்ற போகிறீர் அப்படின்னு கேட்கிறார். காப்பாற்றி இதுக்கும் காப்பாற்றலையா? காப்பாற்றிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் ஆசை ஜாஸ்திங்கிறாரு. அதை என்னுடைய ஆசை எப்பேற்பட்டதுங்களே, அண்டியவர்களுக்கெல்லாம் அருள் புரிகிறீர், உமது கருணை ரொம்ப அளவற்றது, ஆனா என்னுடைய ஆசை இருக்க நிகர் இல்லாத இருக்கு. நீ என்ன பண்ண? இந்த ஆசையை பத்தி தாய்மான சுவாமி சொல்லும்போது, ஆசை கோரளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேசல் நிகராக பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசபாத வித்தை கலை திடுவர் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே எனும் காய கற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் எல்லாம்
யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போதும் நான் நான் எனக்குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. ஆசைக்கு ஓர் அளவில்லை. ஆசைன்னு வந்துடுத்தோன்னா அதுக்கு எல்லையே கிடையாது. எதை கொடுத்தாலும் ஆசை ஜாஸ்தி. பொதுவாக சொல்லுவா, ஃப்ரீயாக ஒன்று கிடைக்கிறதுனா ரெண்டாக கொடுங்கன்னு கேட்பாலாம். உலகத்தில் மனுஷாவுடைய ஒரு மனசு, அது திங்கிங் அப்படி தான். தாய்மான சுவாமி சொல்ல, அந்த உலகத்தையே கொடுத்து பெரிய அகில உலகத்து ராஜாவாக நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட இத்தனை ராஜ்யம் போராது, அகில லோகமும் போராதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்னா கடல் மீதிலேயே ஆணை செலவே நினைவார். இந்த கடல் பிரதேசத்தில் கூட நம்மளோட ஆட்சியம் தான் நல்லா இருக்குமே நினைப்பாளாம். அது பத்திரமான அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர். அழகேசன் குபேரன், குபேரன் மாதிரி குபேரனுக்கு நிகரா அம்பொன் மிக வைத்த பெரும். அந்த அழகான பொன், பசும் பொன், கல்மஷமே இல்லாத பொன், சுத்தமான தங்கம். இந்த தங்கத்தை அளவற்ற குவியலாக வைத்திருந்த போதும், குபேரனுக்கு நிகராக வைத்திருந்த போதும் என்ன நினைப்பாளாம் தெரியுமோ, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாமே, கண்ணில் கண்டதெல்லாம் தங்கமாக மாற்றலாமே. அதுக்கு ரசவாத விதைன்னு ஒன்று, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறாலும் அது நம்ம சாதாரணமாக பார்த்துருக்கோம். இந்த பாதரசம்னு ஒன்று இருக்குது, மெர்க்குரின்னு சொல்கிற மாதிரி. அதை கொஞ்சோண்டு எடுத்து இந்த காப்பர் காயின் மேலே தழுவினோன்னா விளையாடு. சின்ன குழந்தைலாம் கூட விளையாடும். இந்த அப்போ தான் இந்த 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது அது காலேஜில் ஸ்கூல்லலாம் இந்த லேபில் போய் டெஸ்ட்லாம் பண்ணும். அப்போ தான் சொல்லிக் கொடுப்பா. அப்போ என்ன பண்ணும், துளியோண்டு கையில் வச்சுக்கும். வச்சுட்டு இந்த அந்த காலத்துக்கு இந்த காலனா அரை நாளாக இருக்கும், அதெல்லாம் வந்து காப்பர் காயின். இந்த காப்பர் காயின் மேலே இந்த பாதரசத்தை போட்டு தேய்ச்ச உடனே என்ன ஆகும், அந்த வெள்ளையேன்னு ஆகிடும், வெள்ளி மாதிரி ஆகிடும். ஸோ இது பார்க்கறதுக்கு வெள்ளி மாதிரி ஆகிடும். இது மாதிரி இந்த ரசவாத வித்தையை கற்று வச்சுருந்தா பார்க்கறதெல்லாம் தங்கமாக்கலாம். ஒருத்தன் அப்படி தான் பரமேஸ்வரனை கொடுத்து தபஸ் பண்ணானா. பரமேஸ்வரன் வந்து விட்டார். வந்த உடனே தான் எந்த கேட்டாலும் கொடுத்துருவாரு. யார் தலையில் கை வச்சாலும் வா பஸ்மா அம்மா போகணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். இவன் தந்தல்லே கை வச்சுவான்னு யோசனை பண்ணல கொடுத்துட்டார். என்ன கேட்டாலும் பரமேஸ்வரன் கொடுத்துருவார். இவனுக்கு என்னடா ஆகணும்னு சொன்னால், நான் எதை தொட்டாலும் சுவாமி தங்கமாக மாறணும், அவ்வளோ பேராசை அவனுக்கு. பகவான் பார்த்தார், கொடுத்துட்டார், வச்சுக்கோ இந்தா. என்ன பண்ணா, ரொம்ப சந்தோஷமாக வந்தான், மறந்தே போயிட்டான். திடீர்னு தன்னோட குழந்தை ஓடி வந்து அப்பான்னு கட்டின்றது. இவனும் அதை கட்டின்டான். எப்போ இவன் கை அந்த குழந்தை மேலே பட்டதோ தங்க விக்கிரமாக மாறிடுச்சு. என்ன பண்ணுறது, தங்க விக்கிரத்தை வச்சுட்டு உடனே மறுபடியும் தபஸ். முதல்ல வேணுங்கிறதுக்கு தபஸ், இப்போ வேண்டாங்கிறதுக்கு தபஸ். மறுபடியும் தபஸ் பண்ணி, ஐயா ஈஸ்வரனே தெரியாத கவிட்டேன்னா பழையபடியே ஆக்கிடுங்க, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், முன்ன இருந்தபடியே என் பிள்ளைய கொடுத்துங்க, என் குழந்தைய கொடுத்துங்க, எல்லா சௌக்கியமும் முன்ன இருந்ததே போல வேறு ஒன்றுமே வேண்டாம். தீட்சிதர்வாள் சொல்லுவார், ஒரு குருகிட்ட 4 சிஷ்யா இருந்தாலாம். குரு ஒரு நாள் சொல்லலாம், பாடம்லாம் முடிஞ்சு போயிடுத்து, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பரமேஸ்வரனை கொடுத்து ஒரு நாள் தியானம் பண்ணுங்க, சாமி வருவார், உங்களுக்கு எந்த வேணுமோ அவன்கிட்ட கேளுங்க, பரமேஸ்வரன் எல்லாத்தையும் கொடுத்துருவார், பரம கருணாமூர்த்தினார். இந்த 4 போய் தபஸ் பண்ணிட்டு பண்ணோன்னா சாயங்காலம் பரமேஸ்வரன் வந்தார். இந்த பகவான்கிட்ட கேட்கறதுக்கு கூட அழகாக கேட்கணுமா, இல்லைன்னா என்ன ஆகும், நல்லா ஒரு 6 மாதம் தபஸை பண்ணிட்டு என்ன வேணும்னா மாட்டுக்கு தவிடு வேணும்னு கேட்கக்கூடாது இல்லையா. அபிஷ்டு தான் கேட்கும், தவிட்டு வச்சு என்ன பண்ணுறத. ஸோ அவர் பரம கருணாமூர்த்தியான பகவானை நேரம் வந்து கேட்கும்போது சாகித்யம் வேணும்னு கேட்கணும். அதோட தவிட்டு கேட்டப்படா இந்த 4 என்ன பண்ணுதுன்னா, முதல் பையன் என்ன பண்ணா, சுவாமியை பார்த்து எனக்கு வந்து பெரிய இந்த அண்டமெல்லாமல் ஆளக்கூடிய ராஜ்ய பதவி வேணும். சரி கொடுத்துட்டேன், இந்த ராஜ்யமெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டேன். அடுத்த பையன், உனக்கு என்ன வேணும், எனக்கு நிறைய 50 ஏக்கரா நிலம் வேணும், நான் பயிர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் வச்சுக்கோ. இன்னொருத்தனை கேட்டேன், எனக்கு வந்து ஒரு 50 மூட்டை நெல், ஒரு 20 மாடு, எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு 20-25 பேர், இத்தனை பேர் வேணும்னா சரி கொடுத்துட்டேன். அடுத்தவன் இருக்கானே அந்த கடைசி பையன், அவன் என்ன கேட்டான்னா, சுவாமி எனக்கு எதுவுமே வேண்டாம், எப்பவும் உண்மை பக்கத்திலேயே இருக்கணும், அதுதான் வேணும், வேற உண்மை வேண்டாம், சதா சர்வ காலம் உம்மோடையே இருந்து உம்முடைய ஐக்கியமாய் உம்முள் ஒருவராக நான் இருக்க வேண்டும், இதுதான் எனக்கு வேணும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கேட்டானோ. உடனே பகவான் பார்த்தா, இதை உனக்கு நான் கொடுத்துட்டேன். அப்புறம் சாயங்காலம் 4 பேரும் குருகிட்ட போனான். குருகிட்ட போனோன்னா, குரு என்ன வேணும்னு கேட்டு, என்ன கேட்டால், சுவாமி வந்தாரா, வந்தார், என்ன கேட்டால், சுவாமிகிட்ட என்ன கேட்டால், முதல் சொன்னால் ராஜ்யம் கேட்டேன், கொடுத்தாரா, கொடுத்துட்டார். அட முட்டாள் பையிலே, ராஜ்யத்தை இன்னொரு ராஜ்ய அரசன் வந்து சண்டை போட்டு நாளைக்கு பிடிங்கின்னு போயிட்டா என்னடா பண்ணுவேன், புத்தால்தனமாக கேள்வி கேட்கப்படாதா. 2வது நீ என்ன கேட்ட, எனக்கு நிறைய நிலபலன்கள்லாம் கேட்டேன்,
நிலபலனை வச்சு நீ என்னடா பண்ணுவ? அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி, அகால விருஷ்டி இது மாதிரி வந்துடுச்சுன்னு சொன்னால் மழையே பெய்யலன்னா ராஜ்யத்தில் எப்படா நீ வந்து உன்னுடைய நிலபலங்கள்லாம் எப்படா விளையும், எப்படா சாப்பாடு கிடைக்கும்? இப்படி போய் வரத்தை கேட்டியே. 3வது பையன் என்ன பண்ண, என்ன கேட்டேன்? எனக்கு நான் அரிசியை கேட்டேன், அப்புறம் வந்து மாடை கேட்டேன். அரிசியெல்லாம் 50 மூட்டை அரிசி எத்தனை நாளைக்குடா வரும்? இல்லை எலி துணிடு போகலான்னு போச்சு, திருடம் தூக்கி போகலான்னு போச்சு. மாடெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் வரும்? சென மாடுன்னு இருக்குது, அப்புறம் வந்து பால் வத்தி போன மாடுன்னு இருக்குது. ந விக்கிரியத்தே கண்டாவிகி காவகா சீர விபச்சித்தா. பால் வத்தி போன மாட்டை மணியை கட்டி கொம்பில் வர்ணத்தை பூசி ஆடைகள்லாம் போட்டு அடிச்சோம்னா விற்காதான். நீ இதெல்லாம் வச்சு என்னடா பண்ண போகிற? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கடைசி பையனை கூப்பிட்டேன், நீ என்னடா கேட்ட? நான் சதா செல்வகாலம் அருகிலேயே இருக்கணும். எப்படி? தாசனாக நானுந்தன் தாள்களையே பிடித்திருக்க ஆசி கூறி நீ எந்தன் அருகினிலே அமர்ந்திருக்க மாசிராத வரம் தருவாய். மாமலைவாழ் மகேஸ்வரனே, நாம் எப்போதும் நான் உன் அருகிலே இருந்து உன்னுடைய பாதங்களை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீ என் அருகிலே அமர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்படிப்பட்ட மாசிராத ஒரு வரத்தை தான் நீ தான் கெட்டிக்காரப்ப, நீ தான் பழைச்சிப்ப, உனக்கு தான் நல்லதான இது கிடைச்சதுன்னார். இப்படி ஆசையில் கூட அழகான ஆசைகள் இருக்கணும், கண்ணாபன ஆசைகள்லாம் வரக்கூடாது. இவாளெல்லாம் என்ன பண்ணுறா? பொன் கிடைச்சாலும் அது போராதுன்றா. ரசவாத வித்தியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொட்டதெல்லாம் தங்கமாகணும் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் சில பேர் தீர்காயுசை கொடுத்தாலும் அது போராது சில காயகல்பம் சாப்பிட்றாலாம். இந்த காயகல்பம்னு ஒரு ஆயுர்வேதத்தில் ஒரு மருந்து. அந்த மருந்தை சாப்பிட்டா ரொம்ப நாளைக்கு வாழும். இருந்து என்ன பண்ணுறது? 150 வருஷம் இருந்து என்ன பண்ண போகிறோம்? நமக்கு அப்புறம் பிறந்த வாழான்னு மட்டும் போயிட்டே இருப்பா. இத்தனையும் பார்த்துன்னு உட்காந்துருக்கேன், துக்கத்தை அனுபவிச்சுன்னு உட்காந்துருக்கோம். தேவையாது? இப்படி எதையுமே யோசிக்கிறதே இல்லை. பசி தீர உண்பதும் உறங்குவதாக முடிவதும் உள்ளதே. இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? பசி தீர சாப்பிடணும், தூங்கணும், தூங்கணும், எழுந்தணும், சாப்பிடணும், இப்படியே தூங்குறதும் சாப்பிட்றதுமாக போயின்னு இருக்கே. இந்த நாக்கு ஒளறி போய் இந்த பாசல் கடற்கொள்ளையே விழுந்து என்னென்னைக்கும் துன்பப்பட்டு தொல்லைப்பட்டு உழண்டு கொண்டே இருக்கிறோமே. இதை விட்டுட்டு பரிசுத்தமான நிலையை அருளணும்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாளே. அது இவர் கேட்கிறார், தாய்மான சுவாமி கேட்கிறார். என்னன்னா, பாச கடற்கொள்ளையை வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். எனக்கு மனசு இல்லாத, இந்த மனசு தாக்காத மனம் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தாத வண்ணமாக ஒரு மாசற்ற பரிசுத்தமான நிலை எனக்கு தரணும். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நின்ற பரிபூரணானந்தமே சொல்றார். இதேதான் ஆதிசங்கர் இந்த ஸ்லோகத்துல த்வமேகோ லோகானாம் பரம பலதோ திவ்ய பதவீம் வகந்த த்வன்மூலாம் புனரபி பஜந்தே ஹரிமுகாஹ கியத்வாதாக்ஷிண்யம் தவ சிவமதாசா சகியதி கதாவா மத்ரக்ஷாம் வஹசி கருணா பூரித திருஷா. இந்த ஸ்லோகத்தை சொல்ற 18வது ஸ்லோகத்துல துவம் ஏகஹ லோகானாம் பரமபலதஹ திவ்ய பதவீம் வகந்தஹ த்வன்மூலாம் புனரபி பஜந்தே ஹரிமுகாஹ ஹரிமுகாஹ கியத்வா தாக்ஷண்யம் தவ சிவா மதாசா ச கியதி கதாவா மத்ரக்ஷாம் வஹசி கருணாபூரித திருஷா அப்படின்னு சொல்றார். துவம் ஏகா, நீ ஒத்தந்தான் லோகானாம் உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் பரம பலதாக சிறந்த பலனை எல்லாம் கொடுக்கக்கூடியவன். ஆதிசங்கர் சௌந்தர்யலகரில் சொல்லும்போது துமேகா நைவாசி பிரகடித்த வராபீத்திய வினயா பயாத்ராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிக்கம் சரண்யே லோகானாம் தவகி சரணாவேவ நிபுணவுன்னு சொல்ல. நீ ஒத்தி தான் எல்லாம் கேட்டதுக்கு மேலேயும் கேட்பதற்கு முன்னாவே அள்ளி கொடுக்கக்கூடிய பரம தயாநிதியாக இருக்கிற, பயத்திலேருந்து காப்பாற்றுற அப்பேற்பட்ட உன்னுடைய பாதங்கள் இருக்கே, ஒன்று கூட வேண்டாம், பாதத்தை சரணம்னு அடைஞ்சுட்டாலே இந்த பாதங்களே நினைச்சதெல்லாம் கொடுத்துறது. உலகத்திலே ரொம்ப சிறந்த என்ன உன்னுடைய பாதம் தான் அப்படின்னா. இங்கே வந்து ஆச்சாரியர் அதே அர்த்தத்தை சொல்லும்போது நீ ஒத்தந்தான் உலக மக்களுக்கெல்லாம் சிறந்த பலன்களை எல்லாம் கொடுக்குற. எப்படி? திவ்ய பதவியும் வகந்தகா, ஒரு உம்மிடமிருந்து கிடைக்கப்பட்ட திவ்ய பதவி மகந்தகா, தெய்வீகமான பதவிகள்லாம் அடைந்தவர். யாரு? விஷ்ணு. ஹரிமுகாக விஷ்ணு, தேவர்கள், பிரம்மா முதலானவர்கள்லாம் திவ்ய பதவியும் மகந்தகா தெய்வீகமான பதவிகள் எல்லாம் அடைந்து என்ன பண்றா? புனரப்பி மேல மேலும் என்ன பண்றா? பஜந்தே. எதுக்கா பஜந்தே? இன்னும் வேறதா கிடைக்காதா? துவன் மூலாம் புனரப்பி பஜந்தே ஹரிமுகாக, ஒன்னையே மறுபடியும் அடைந்து இன்னும் மேல மேல ஏதாவது நமக்கு பதவிகள் கிடைக்காதா? இன்னும் நிறைய கருணாமூர்த்தியான உன்னுடைய அருளாலே நமக்கு சிறந்த ஒரு நன்மைகள் எல்லாம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மேல மேல உயர்வை நம்பி பஜிக்கிறார்கள்.
பஜிக்கிறாரும் போது யார் யாரெல்லாம் பஜிக்கிறான்னு ரொம்ப அழகாக காலமேக புலவர் வந்து ஒரு பாட்டில் சொல்ல, வேடிக்கையான பாட்டு. அது மேலேருந்து பார்க்கும்போது அர்த்தம்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே புரிந்து பார்க்கச்சு அதனுடைய அர்த்தம் வந்து அது கொஞ்சம் ஒரு அழகாக இருக்கும், வேடிக்கையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வேடிக்கையான பாட்டிலேயே உள்ள அர்த்தமும் ரொம்ப சிறந்ததாகவும் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம மேலே போகலாம். வாணிகள் பாட வண்ணான் சுமக்க வடுகள் செட்டி சேணிகள் போற்ற கடற்பள்ளி முன் தொழுது தீங்கரும்பை கோணியன் வாழ்த்த கருமான் துகிரனை கொண்டணைந்த வேணியனான் அவன் தட்டான் புறப்பட்ட வேடிக்கையே. தட்டான் புறப்பட்ட வேடிக்கைங்கிற காலமேக புலவர். தட்டான் அப்படின்னு சொன்னாக்க இதில் பார்க்கும்போது எல்லாம் வாணியன், வண்ணான், வடுகன், செட்டி, சேணியன், கடற்பள்ளி, கோணியன், கருமான், வேணியன், இப்படி தட்டான் பேரெல்லாம் பார்த்தா அது ஒரு தொழில் பண்ணுறவாளுடைய பேர் மாதிரி இருக்கு. தமிழில் சொல்ற வாணியன் எண்ணெய் வியாபாரி, வண்ணான் துணி வெளுக்கிறவன், வடுகன், செட்டி இதெல்லாம் வந்து வியாபாரிகள், சேணியன் துணி நெய்கிறவன், கருமான் கடற்பள்ளின்னு செம்படவன், கருமான்னு இரும்பு தொழிலெலாம் பண்ணுறவன், இப்படி தட்டான் அப்படி தட்டான நகைகள்லாம் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்தா இப்படி இவாள்லாம் வந்து தொழும்படியாக தட்டான் புறப்பட்டான்ங்கிறார். இது என்னது வேடிக்கை? தட்டான் போனால் என்ன, இதுக்கு வாணியனும் வண்ணானும் அதுக்கு வந்து போற்றி பணிந்தால் நமக்கு என்னங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ள அர்த்தம் பார்க்க வேடிக்கையாக இருக்கும் பாருங்க. வாணியன் பாட, வாணி இயன் வாணியன். வாணி என்று சொன்னால் சரஸ்வதி, சரஸ்வதியுடைய கணவன் வாணி இயன் பிரம்மா, பிரம்மா பாட, பிரம்மா பாடுறாராம். வண்ணான் சுமக்க, வண்ணான் அப்படின்னு சொன்னாக்க வெண்மையான ஒரு வாகனம். அது யாரு? நந்தி. நந்தி தேவன் சுவாமியை சுமக்கிறாராம். வடுகன் செட்டி சேணியன் போற்ற, வடிகன்ன பைரவன், செட்டின முருகன், சேணியன் இந்திரன். சேணி இயன் சேணி இந்திராணியுடைய கணவன். இவர்கள்லாம் போற்றுகிறார்கள். அதில் பஜனை பாடல்லாம் பாடி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி வேதங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. கடற்பள்ளி முன் தொழுது, கடற்பள்ளி முன் தொழ, கடற்பள்ளி என்றால் கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானான மகாவிஷ்ணுவான முன்னே சென்று தொழுகிறார், மிருதங்க வாசிக்கிறார். தீங்கரும்பை கோணியன் வாழ்த்த, தீங்கரும்பை கோணியன் அழகான கரும்பை வில்லாக ஏந்திருக்கக்கூடிய மன்மதனானவன் வாழ்த்துக்கிறான். மன்மதனுக்கு எப்பவுமே பயம், ஏற்கனவே பட்டாச்ச, பட்டதெல்லாம் போதும் நீ பட முடியாது நீ துயரம் மாதிரி ஏற்கனவே தான் மறைஞ்சிருந்து பானத்தை போட்டு பரமேஸ்வரன் கண்ணை திறந்து பார்க்க எரிஞ்சு சாம்பலாய் அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கிருஷ்ணனுக்கு பிள்ளையா பிறந்து உருவத்தை மறுபடியும் அடைஞ்சான்னு சொல்ற கதைகள்லாம் சொல்லுவா. இந்த மன்மதன் ரொம்ப பயந்துட்டு ஓரத்தில் நின்று வாழ்த்துறானா. இதில் கூட வரலையா. கருமான் துகிரனை கொன்று அணைந்த வேணியன். கருமான் அப்படின்னு சொன்னாக்க கரிய மான். மான்னா சமஸ்கிருதத்தில் மானுக்கு மிருகஹான்னு பேர். மிருகஹான்னு சொன்னால் மானையும் சொல்லலாம், மிருகங்களையும் சொல்லலாம். இப்போ கரிய மிருகம், கரிய மிருகம்னா எது? யானை. இந்த கருப்பான மிருகம் அதனுடைய துகிரனை, அந்த யானையுடைய கருத்த யானையுடைய தோலை ஆடையாக கட்டி கொண்டிருக்கான். கொன்றை அணைந்தவன், கொன்றை தன்னுடைய தனக்கு மாலையாக போட்டுக் கொண்டிருக்கான். இப்படிப்பட்ட வேணியன் யாரு? வேணின்னு சொன்னா அழகிய சடை முடிய உடையவன். அவன் அப்பேற்பட்டவன். தட்டான் நம் கண்ணுக்கு தட்டுப்படாதவன். தட்டான் இது கண்ணுக்கு புலப்படாதவன், எளிதாக அடைய முடியாதவன். அப்பேற்பட்ட அந்த தட்டானுக்கான காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியன் அபிராமப்பட்டல அப்படி சுலபமாக பார்த்துட முடியாதான். அப்பேற்பட்ட அந்த தட்டானவன் அவன் புறப்பட்டான். பிரதோஷ வேளையில அம்பாளோட சேர்ந்து அவன் வந்து புறப்பட்டான். இதை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் இருந்தா. பிரம்மன் துதிப்பாட, நந்தி தன் முதுகிலே அவனை சுமந்து செல்ல, பைரவன், முருகன், இந்திரன் முதலாளம் போற்றி நின்றிட, மகாவிஷ்ணு முன்னின்று வணங்கிட, கரும்புவில் எந்தக்கூடிய மன்மதன் வாழ்த்து பாட, யானை தோல் உடுத்தக்கூடிய சடை முடியனாகவும் யாவருக்கும் தட்டுப்படாதவனும் எளிதில் எட்ட முடியாதவனுமாக ஏற்படைய சிவபெருமானானவன் பிரதோஷ வேளையில் வீதி உலா கிளம்பினான் வேடிக்கையாக அப்படி சொல்லி இந்த காலமேக புலவர் பாடுறார். அப்பேற்பட்ட இந்த பரமேஸ்வரனை திவ்ய பதவியும் பகந்தகா துவன் மூலாம் புனரப்பி பஜந்தே ஹரிமுகாக. ஹரி பிரம்மா முதலான தேவர்கள்லாம் மறுபடியும் வந்து தொழுது பணிந்து இருக்கிறார்கள். தவ தாட்சண்யம் கேத்தா, உன்னுடைய தாட்சண்யம், உன்னுடைய கருணை எப்பேற்பட்டது? அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியான ஒன்றை இவளை வந்து பார்க்கறதுல ஆச்சரியமே இல்லையே. இல்லையா? யார் என்ன கொடுக்குறாளோ அவள்கிட்ட தானே எல்லாரும் போவா. ஒருத்தரும் கொடுக்காதவாள்கிட்ட யாருமே போகமாட்டா. சும்மா கொடுத்துருக்காள் தான் அடிக்கடி போவா. நேற்று கொடுத்தாலே இன்னைக்கு தருவாளே அப்படின்னு போறா. வெறுமையா போறா. போற்றி பணிந்து அவனை வந்து துதிப்பாடி போறாளாம். எப்படி துதிப்பாடுறா? அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகள் எல்லாம்
போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் அருள் ஜோதி தெய்வம். வடலூர்ல பார்த்தாலும் தெரியும், வள்ளலார் ஜோதி சுரூபமா சுவாமியோட ஐக்கியமாகலாம். அங்கே வெறும் விளக்கை தான் வச்சு பூஜை பண்ணுவார். அந்த விளக்கு சுரூபமா சுவாமி இருக்காருங்க. அப்படி அருள் ஜோதி தெய்வமா இருக்கிறவர் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், எனக்கு கருணாமூர்த்தியாக எல்லா கருணையும் பொழிந்து எனக்கு என்னுடைய தேவைகளெல்லாம் நிறைவாக செய்து பரிபூர்ணமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். சிற்றம்பலத்தில் திருச்சிற்றம்பலம், சிதம்பரம் தான் சிற்றம்பலம்னாச்சு. அப்பேற்பட்ட சிற்றம்பலத்தில் ஆடக்கூடிய நடனம் ஆடக்கூடிய தெய்வமாக இருக்கிறான். பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம். இவனை பொழுந்து பாடக்கூடிய வேதங்கள் எல்லாம் இவனையே துதிப்பாடக்கூடிய அளவுக்கு உடைய பெரிய தெய்வமா இருக்கிறான். மறைன்னு பேர். ஏன்னா மறை பொருள்னா மறைத்து வைக்கப்பட்ட பொருள். வேதத்தின் பொருள், வேதத்துக்குள்ளே பரமேஸ்வரனுடைய தத்துவார்த்தமானது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மறைத்து வைத்து கட்டப்பட்டு ஆச்சாரன் மூலமாக அதை கேட்டு அறிந்தாதான் அது நமக்கு புரியும். அப்பேற்பட்ட வேதத்தின் உட்பொருளாக விளங்கக்கூடிய அந்த பரமானந்த தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம், அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தெய்வமாகவும் உயர்ந்த நாதசுருமா பிரணவ சுரூபமாக விளங்கக்கூடிய அப்பேற்பட்ட தெய்வம். அவன் எப்படிப்பட்டவன்னா கல்லார்க்கும் கற்றவர்க்கும் நடுவான தெய்வம். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் நடுவான தெய்வம், களிப்பருளும் தெய்வம், அருட்பூரணமாம் தெய்வம். நல்லார்க்கும் மற்றோர்க்கும் நடுவான தெய்வம், நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம். ராமலிங்க சுவாமியுடைய பாடல். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் நடுவான, படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் பொதுவானவர். படித்தவாளுக்கு இப்படி செய்யணும், படிக்காதுக்கு அப்படி செய்யணும்னா கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் பொதுதான். நந்தனாரும் அவருக்கு ஒன்று தான். பெரிய ஞான சம்பந்தர்லேருந்து திருநாவுக்கரசர்லேருந்து திருவாத ஊரார்லேருந்து எல்லாரும் அவருக்கு ஒன்று. நாயன்மார்களும் அவருக்கு ஒன்று. சுந்தரமூர்த்தி நாயனாலும் 63 நாயன்மார்களும் அவருக்கு ஒன்று தான். ஒன்றுமே படிக்காத நந்தனாரும் அவருக்கு ஒன்று தான். கண்ணப்பனும் அவருக்கு ஒன்று தான். கண்ணப்பன் என்ன படிச்சிருந்தார்? ஒன்றும் படிக்கல. அவர் ஒரு வேடன். நந்தனார் ஒரு உழவர். அவர் எந்த கல்வி அறிவும் இல்லாதவர். பரமேஸ்வரனே எப்போதும் பக்தி பண்ணார். சதாசிவர்கள் பக்தி செய்தன்னை பிழைக்க சொன்னாள், பயனெண்ணாமல் உழைக்க சொன்னால் பக்தி செய்தன்னை பிழைக்க சொன்னால், துயரில்லாதனை செய்து விட்டால் துன்பம் என்பதை கொய்து விட்டால். பாரதியார் சொன்ன மாதிரி என்னென்னைக்கும் எப்பொழுதும் மனதிலே இந்த பரமேஸ்வரனையே நினைத்து கொண்டிருந்தார். அதனால தான் அவர் போய் பார்க்கும்போது சுவாமி தரிசனம் பண்ண சிதம்பரத்து பக்கத்தில் ஒரு கோயிலில் போய் தரிசனம் பண்ண போச்ச நந்தி மறைக்கிறதுன்னு கேட்டேன். அப்போ என்ன பண்ணார்? பரமேஸ்வரன் நந்தியை பார்த்து சற்றே விலகிரும் பிள்ளான்னு சொன்னார் இல்லையா? யாருக்காக? கல்வி அறிவே இல்லாத அவருடைய பக்தனான நந்தனாருக்காக தனக்கு ரொம்ப ஆப்தமான நந்திகேஸ்வரியை விலகி செல்லும் சொன்னார் இல்லையா? அப்பேற்பட்டது களிப்பருளும் தெய்வம், எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். தன்னை அண்டி வரக்கூடிய அடியார்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். அருட்பூரணமாம் தெய்வம், அருளை பூரணமாக தன்னிடத்தை உடையவன், அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வன். நல்லார்க்கும் மற்றோர்க்கும் நடுவான தெய்வம். நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீவர்களாக சரி, எல்லோருக்கும் நடுவான தெய்வம். தேவாதி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு எல்லாரும் போனாலும் அவர்களுக்கும் அருளை செய்வான். அசுரர்களாக இருந்தாலும் அவரையே ஜபம் பண்ணி அவரையே சூரபத்மாதிகள்லேருந்து பஸ்மாசுரன்லேருந்து அத்தனை பேரும். ராவணன் கூட, ராவணன் பரமசிவ பக்தன். பரமேஸ்வரனை குறித்து தியானம் பண்ணி அத்தனை வரங்கள்லாம் அடைஞ்சான். பரமேஸ்வரனுடைய சிவபக்தனா, அப்பேற்பட்ட சிவபக்தனா இருந்தால் கூட ஒரு சின்ன தவறுனால தான் அழியும்படிய நிலைமைக்கு வந்தது. ஆனால் பரமேஸ்வரன் என்னன்னு பார்க்கல. தன்னை அண்டி வந்த எந்த பக்தனா இருந்தாலும் அவன் கேட்டதை உடனே கொடுத்துறான். அவன் யாருன்னா நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம், நடன சபேசனாக விளங்கக்கூடிய திருச்சபையிலே சிதம்பரத்திலே ஆடக்கூடிய இந்த பரமேஸ்வரன். அவனுடைய தாட்சிண்யம் கியத்வா தவ தாட்சிண்யம் கியத்வா, உன்னுடைய கருணையானது எப்பேற்பட்டது? சரி, உன்னுடைய கருணை அப்பேற்பட்டது தான். மத ஆசாஜ கியத்தி, என்னுடைய ஆசை இருக்கு, அது எப்பேற்பட்டது? என்னுடைய ஆசைக்கு அளவே கிடையாது. என்ன பண்ணாலும் ஆசை வளர்ந்துட்டே இருக்கும். மனுஷாளுக்கு மொத்தம் ஆசை இருக்க, கொஞ்சம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணும். 50 ரூபா சம்பாதிச்சா 500 ரூபா சம்பாதிக்கணும்னு தோணும். 500 ரூபா சம்பாதிச்சா 5000 சம்பாதிக்கும். ஒரு வீடு வந்தால் 2 வீடு வேணும்னு தோணும். ஆனால் ஆசை எங்கே குறையும்னா சாப்பாட்டில் தான். ஏதோ வைக்கிறான்னு வச்சுங்க, பொறுமைங்கிறான். இன்னும் கொஞ்சம் அயோஜிக்க முடியாது, வயிற்றுல இடம் இல்லை, அதுக்கு மேலே சாப்பிட்டா வியாதி வந்துடுங்கிறான். ஒரு வயசு வரைக்கும் பாருங்கள் ஆசைப்படுவோம், எல்லாம் வேணும் வேணும்னு. அப்போ கிடைக்காது. எல்லாம் கிடைக்கும், அப்போ சாப்பிட முடியாது. நீங்கள் இலையிலேயே பாருங்கள், ஒரு ஸ்வீட் வைக்கிறா, காரத்தை வைக்கிறா, வடையை வைக்கிறா, போலி வைக்கிறா, எல்லாத்தையும் வச்சா ஒன்று என்ன அதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? வடையை பார்க்கும்போது கொலஸ்ட்ரால் ஞாபகம் வருது. ஐயோ இதில் இருக்கிற எண்ணெய் கொழுப்பாச்சே. ஸ்வீட்டை பார்க்கும்போது நம்முடைய சுகர் ஞாபகம், அதாவது இது பிளட் சுகரை ஏற்றிப்படுமே. அப்புறம் இன்னொன்று பார்க்கும்போது நமக்கு பிபி ஏற்றிப்படுமே. இது ஒன்று பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு வியாதி. பூர்வ ஜென்மியை கிருத்தம் பாப்பம்
வியாதி ரூபேன திருஷ்யத்தேன்னு ஒருத்தர் சொன்னார். ஜென்மத்தில் பண்ண பாவங்கள்லாம் இப்போ வியாதி ரூபமாக தெரியுதுன்னா அந்த வியாதி ரூபமாக எப்போ தெரியுது? நான் ஜென்ம மிருத்து ஜரா வியாதி இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா இலையில போடுற பொருளை ஒரு பொருளையும் பார்க்கும்போது நேற்று வரைக்கும் ஸ்வீட்டாக இன்றைக்கி பார்த்தா ஸ்வீட்டாக தெரியல, இது பிளட் சுகர்னாங்கிறான். நேற்று வரைக்கும் ஆசையாக சாப்பிட்டா விட இன்றைக்கி பார்க்கும்போது அதுவே கொலஸ்ட்ரால் ஏற்றிடுமேங்கிறோம். அதனால் ஆசை எங்கே போடணும்? சாப்பாட்டில் மாத்திரம்னா போரும் தோணும், வேறு எதுலையுமே போரும் தோணாது. இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறது மற்றதில் கேட்கும், மற்றது வேணும்னு தோணும், சாப்பாட்டில் கொஞ்சம் கூட தோணாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்னுடைய ஆசை தான் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆனால் கதாவா மத்ரக்ஷாம் வகசி கருணா பூரித்த திருஷா, கருணை நிறைந்த அவருடைய பார்வையினால என்னுடைய ஆசையை எப்போது நீ பூர்த்தி செய்வீர் அப்படின்னு. என்னுடைய ஆசை ரொம்ப அது அளவிட முடியாது, எல்லை இல்லாது. நீ எப்படி தான் என்னுடைய ஆசையில பூர்த்தி பண்ணி என்னை காப்பாற்ற போகிறது? என்னைக்கு நீர் ரட்சணம் பண்ணி ஆகணும். என்னை ரட்சிப்பதற்காக நீர் கண்டிப்பாக உன்னுடைய ஏதாவது எப்படியாவது இதாக்கத்தன் சித்து எப்படியா நீ முயற்சி பண்ணி ஆகணும். யத்னம் கர்த்தவியம் முன்னாடியே சொன்னார் இல்லையா? ஏதோ சம்மந்தமாவது ஒரு நீர் பிரயத்தனம் பண்ணி என்னுடைய ரட்சையை நீங்கள் செய்ய வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியானிகே பரமேஸ்வரா, உன்னை எப்படி இந்திராதி தேவர்களும் ஹரி பிரம்மா முதலாளர்களும் உன்னையே தொழுது மேலும் மேலும் உன்னை சந்தோஷப்படுத்தி இன்னும் என்னென்னலாம் முன்னே அடையலாம் என்று நினைக்கிறார்களோ அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியே, நீ உன்னுடைய தாட்சண்யம் ரொம்ப நிறைந்தது. அந்த தாட்சண்யத்தினால் எல்லோருக்கும் எது கேட்டாலும் அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடியனா இருக்க, அண்டியவளுக்கு அருள் புரியக்கூடிய உமது கருணையும் அளவற்றதாக இருக்கிறது. அதே என்னுடைய ஆசையும் அளவற்றதாக இருக்கிறது. எப்போது நீர் உங்களுடைய கருணை நிறைந்த பார்வையினாலே என்னை காப்பாற்றக்கூடிய செயலை செய்ய போகிறீர்கள் என்று இந்த பாடலில் கேட்கிறார். சரி, கேட்கிறார் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்கு இல்லையா? யதாகதன் என்னுடைய ரட்சணம் கர்த்தவியம். சரி, உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, நீ தான் உலகத்தை அள்ளி கொடுக்குறேன்னு தெரியும். நமக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டுமோ? தகுதி இல்லைன்னா என்ன பண்றது? கல்லானை கற்றவர் பால் கனிந்து சென்றடைய கல்லானை கடல் போற்றி கசிந்துருக ஒரு நாளும் கல்லானை கனிந்தொருகால் கடிமல தூவி தொழவும் கல்லானை கல் நெஞ்சனை காக்கவும் கருதாயோ. இது ஒரு கவி பாடுறார். கல்லானை கல்வி அறிவு இல்லாதவனை கற்றவர்வால் கனிந்து சென்று அடைய கல்லானை. ரொம்ப படித்தவளாக இருக்கா, உன்னை போற்றி பணிந்தவள் இருக்கா, உன்னை பாடுறதுக்காக நிறைய எழுதி வச்சவளாக இருக்கா, உன்னுடைய அடியார்களாக இருக்கிறார்கள். அப்படி உனக்கு அன்பு செய்ய கற்றவர்கள், உன்னிடம் பக்தி செய்ய கற்றவர்கள், இவர்கள் பால் சென்று அவர்களோடு சேர்ந்து அவருடைய சத்சங்கத்தை இருப்பதற்கும் நான் கல்லாதவனாக இருக்கிறேன். அப்புறம் கடல் போற்றி கசிந்து உருக ஒரு நாளும் கல்லானே. உன்னுடைய பாத மலரை அடைந்து அதை பற்றி கொண்டு என்றென்றும் உன்னை போற்றி விரும்பி தொழில்மடியார் விழுநீர் மல்கின்னு சொன்ன மாதிரி அந்த அடியாரோடு சேர்ந்து கண்ணீர் நீர்வல்ல உன்னையே நினைந்து உருகி கசிந்து உருகி காதலாகி கசிந்து அப்படின்னு பாடின மாதிரி நான் என்னுடைய மனதிலே பக்தி பண்ணி உன்னை நினைந்து உருகி ஒரு நாளும் கல்லானை. இது இருக்கிறதுக்கு நான் கற்றுக்கொள்ளலை. கனிந்து ஒருகால் கடி மலர் தூவி தொழவும் கல்லானை. சரி, மனம் கனிந்து உன் பாத மலரை சேர்ந்து அழகான வாசனை உள்ள மலர்களெல்லாம் எடுத்து உன்னுடைய பாதத்தில் தூவி தொழுவதற்கு கற்றேனோ அதுவும் கல்லானை. அப்ப கல் நெஞ்சனை, என் மனசு எப்படி கல்லான நெஞ்சு, எதுக்குமே கல்லுளை மங்கன்னு சொல்ல எதுக்குமே உருகாத இழகாத அப்படி ஒரு மனசு என்னை காக்கவும் கருதாய். அப்படிப்பட்டவனை கூட நீ என்ன, உனக்கு எல்லாருக்கும் நீ பொதுதானே, அப்படி பொது நடத்த அரசே, நீ ஒரு ராஜான உனக்கு எல்லாரும் ஒன்று தானே, சமம் தானே, அதனால் என்னை நீ காப்பாற்ற மாட்டாயா, எனக்கு நீ உன்னுடைய அருளை பொழிய மாட்டாயா அப்படிங்கிற. சரி, உனக்கு என்ன தகுதி இருக்குது உன்னை காப்பாற்றன்னு கேட்குறியா? நான் ஒத்துக்கிறேன், என்ன ஒத்துக்கிறேன். இல்லானை நற்பண்பேதும் இம்மையில் என்னாலும் இல்லானை இன்சொல் இயம்பும் நன்னெறி இல்லானை புவிதனில் இனிய நல்லுறவில்லானை எங்கனம் இசைந்தருள்வையோ. எனக்கே இருக்கு ஒரு சந்தேகம். என்ன இல்லானை? என்ன எதுவுமே இல்லைங்கிட்ட, மொத்தத்தில் ஒரு வறட்சி தான் எல்லாத்துலேயும். நற்பண்பு இன்மையில் என்னாலும் இல்லானே. ஏதாவது நல்ல குணம் எதா இருக்கா, ஒரு இனிய சொல் இருக்கா, இனியாரோட சேர்ந்துருக்கா, நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லமிக்க நல்லாரோட சேர்தல் நன்றே இருக்கா, அதுவும் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சத்சங்கம் கிடையாது, நல்ல வார்த்தை பேச கிடையாது, நல்ல பூஜை கிடையாது, கோயிலுக்கு போகிறது கிடையாது, எதுவுமே இல்லாத எனக்கு இம்மையில் ஒரு நாளும் இல்லை, என்னாலும் இல்லை. சரி, இன்சொல் இயம்பும் நன்னெறி இல்லானே. ஒரு நல்ல வார்த்தையாக சுமூகமாக பேசணும், அதுவும் கிடையாது. விடுன்னு விடுறேன், கண்ணாபலான்னு பேசுகிறேன், கடவுள் இல்லைன்னு திட்டுறேன்,
என்ன நான் நினச்ச உடனே நீ வந்து அருள் பண்ணலைன்னா உனக்கு உன் மேலே கருணை இல்லைன்னு திட்டுறேன். இப்படி நல்ல நெறி இல்லாதவனா இருக்கேன். சரி, புவிதனில் இனியர் நல்வுறவு இல்லாதே, ஒரு நல்ல மனுஷாவோட சேர்ந்தா நல்ல புத்தி வரும்னு அதுவும் இல்லாத இருக்கேனே. இப்பேற்பட்ட எதுவுமே இல்லாத என்னை எங்கனவே இசைந்து அருள்வையோ, என்ன நீ எப்படி நீ அருள் பண்ணுவ? எனக்கு புரியுது, ஆனால் முடியல தான். ஆனால் கூட நீ பண்ணணும். ஏன்னா நீ கருணாமூர்த்தியோனும் செல்லானை நயந்து ஒருகால் திருக்கோயில் நாடியேதான் செல்லானை அறநெறியில் சென்றிடுவார் துணை நாடி செல்லானை தூயவனாய் செயலாற்றி பரமபதம் செல்லானை செருக்குடைய சிறியேனை கருதுவாயோ. நான் ரொம்ப பொல்லாதவன் தான், ரொம்ப திமிர் பிடிச்சவனா தான் இருக்கேன். செல்லானை இந்த செல்லுபடியாகாதவனா இருக்கேன். நான் என்னை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா, யார் என்ன பார்த்தாலும் வெறுக்கிறான். அப்பேற்பட்டவன் நயந்து ஒரு கால் திருக்கோயில் நாடியேதான் செல்லானை. ஒருவேளையாவது உன்னுடைய ஆலயத்தை நாடி போய் உன்னை பரமேஸ்வரா அந்த தரிசனம் பண்ணிட்டு வந்துருப்பா, அதுவும் கிடையாது. அறநெறியில் சென்றிடுவார் துணை நாடி செல்லான். தர்ம வழியில் போகிறாள், அவளையா பார்த்து அவளோட பேச்சு நல்லது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதுவும் போகாதிருக்கேன். தூயவனாய் செயலாற்றி பரமபதம் செல்லானே. ஒன்றும் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் நல்ல காரியங்கள் பண்ணலாம். பிரத்யாருக்கு கெடுதல் பண்ணாதையா இருக்கலாம் இல்லையா. பரோபகாரகா புண்ணியாய பாபாய பரபீட்டனம்னா, மற்றவளுக்கு நல்லது பண்ணால் புண்ணியம், கெடுதல் பண்ணா பாபம். கெடுதல் பண்ணாதையா இருக்கலாம் இல்லையோ, ஒரு தூயவனா இருக்கலாம் இல்லையோ. நல்லதும் பண்ண வேண்டாம், கெட்டதும் பண்ண வேண்டாம், ஒரு தூய மனத்தோட எதுவும் பண்ணாத ஒரு பரம பதத்தை அடையத்துக்கு முயற்சி பண்ணலாம். இதுவும் செல்லானே. அப்படி செருக்குடையவனா இருக்கணும். இந்த சிறியேன் சிறுமதியேன் என்னை காப்பதுக்கு எப்படி பண்ண போறப்பா? சிறியேனை கருதாயோ, இந்த எளியேனை இந்த சிறியேனை நீ எப்படி கருத போகிறாய்? நீ பண்ணித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நீ அத்தியந்த கருணாமூர்த்தி, உன்னை தவிர யாரும் என்னை ரட்சிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட உன்னை பரம கருணாமூர்த்தியான உன்னையே நான் எந்தெந்த சரணம்னு அடைந்து விட்டனால உன்னை தவிர வேறு யாரும் இல்லைங்கிறதுனாலையும் நீ தான் என்னை காப்பாற்றணும். அத்தனை பேரையும் காப்பாற்றினால தொமையக்கோ லோகானாம் பரம பரதா அப்படிங்கிற காரணத்தினால உன்னுடைய தாட்சிணியம் கியத்வா எப்பேற்பட்டது உன்னுடைய கருணை அப்படிங்கிறதுனாலையும் நீ என்னை என்றைக்கும் காப்பாற்றணுன்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நாமும் அந்த பரமேஸ்வரனை ஒரு சின்ன ஸ்லோகத்தினால பாடி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு நிகழ்ச்சியை நம்ம முடிவு செய்யலாம். शूलपाणिं चन्द्रचूडं कालकालं कपर्दिनं नीलकण्ठं निरीशं च பாலநேத்திரம் பஜாம்யகம். சூலபாணி கையில் சூலத்தை வைத்துக் கொண்டிருக்கூடியவன், சந்திரச்சூடன் சந்திரக்கலையை தலையை முடியும் மேல் சூடிக்கொண்டிருக்கூடியவன், காலகாலம் யமனுக்கே காலனாக இருக்கக்கூடியவன், யமனையே அடக்கியவன், யமனையே சம்ஹாரம் பண்ண கால சம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடியவன், கபர்த்தினம் அழகான கூந்தலை உடையவன், சடை முடிய உடையவன், நீலகண்டம் ஆலகல விஷத்தை உண்டதனாலே தொண்டைகள் நெஞ்சிலே அடக்கி கொண்டதனாலே கழுத்தெல்லாம் நீளமாக இருக்கக்கூடியவன், நிரீஷம் தனக்கு மேலே ஒரு தலைவன் இல்லாதவன், தனக்கு மேல் கடவுள் இல்லாதவன், எல்லாருக்கும் இவனே ஈசனாகவும் இவனுக்கே மேல் ஈசன் இல்லாதவாகவும் இருக்கக்கூடியவன், பால நேற்றம் நெற்றியிலே ஒரு கண்ணை உடையவன், முக்கண்ணில் சந்திர சூர்யாவோட அக்ரியை நெற்றிக்கண்ணாக உடையவன். அப்பேற்பட்டவனை பஜாமியகம் என்றென்றும் நான் உன்னை தொழுகிறேன். சூலபாணிம் சந்திரச்சூடம் காலகாலம் கப்பர்த்தினம் நீலகண்டம் நிரீஷம் ச பாலநேத்திரம் பஜாமியகம் அப்படின்னு சொல்லி அவனை என்றென்றும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி त्वमेको लोकानां परमफलदो दिव्यपदवीं वहन्त त्वन्मूलां पुनरपि भजन्ते हरिमुखाः कियद्वा दाक्षिण्यं तव शिव मदाशा च कियति कदा वा मद्रक्षां वहसि करुणापूरितदृशा. हे परमेश्वरे, நீர் ஒருவரே உலக மக்களுக்கு என்றென்றும் சிறந்த பலன்களை எல்லாம் அளிப்பவராக இருக்கின்றீர். உம்மிடமிருந்து கிடைக்கப்பட்ட பல தெய்வீகமான பதவிகளை அடைந்தாலும் இந்த ஹரி முதலான பிரம்மன் முதலான தேவர்கள் எப்பொழுதும் மேலும் மேலும் பல உயர்வுகளை விரும்பி உம்மையே நாடி சேவிக்கிறார்கள் அல்லவா. அண்டியவர்களுக்கெல்லாம் பரம கருணாமூர்த்தியாக இருந்து அருளை அள்ளி அள்ளி பொழிகின்ற உம்முடைய கருணை எவ்வளவு சிறந்தது, அது எவ்வளவு அளவற்றதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியான உண்மை நான் என்றென்றும் தொழுது உம்முடைய அடிகளையே பணிகின்றேன். எப்பொழுது நீர் உமது கருணை நிறைந்த பார்வையாலே என்னை காப்பாற்றும் செயலை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். என்னை பரமென்று உனையடைந்தேன் தமியேனும் உன் பக்தர்க்குள் தரமென்று இவனென்று தள்ளத்தகாது அப்படின்னு அபிராம் பட்டர் சொல்றார். நீதான் சிறந்தவள், உம்மை தவிர வேறு யாரும் இல்லை. என்னை காப்பாற்றுவதற்கு மத்ரக்ஷாம் துவயாயவ கர்த்தவியம், உன்னால் தான் என்னுடைய காப்பாற்றலாம் செய்யப்படவன் வந்துட்டேன். உன்னுடைய பக்தாட்களை இவன் தரமற்றவன், இவன் பிரயோஜனம் இல்லை, இவனை ஒதுக்கணும் அப்படின்னு நீ என்னை தள்ளிடக்கூடாது. எப்படி ஒரு துர்லபமான துர்பலனான ஒரு குழந்தைய கூட தாயானவள் எப்படி அனுசரித்து அந்த குழந்தைக்கு ஆதரவு காட்டி அன்பை பொழிகிறாளோ அது மாதிரி எனக்கு அன்பை பொழிந்து இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம்.
स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषा गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसेन्द्रियैव बुद्ध्यात्मना वा प्रकृतेषु वा करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि करचरणकृतं वा कायजं सर्वजद्वा श्रवणनयनजं वा मानसं वा अपराधं विहितं अहितं वा सर्वमेतत् क्षमस्व शिव शिव करुणाब्धे श्रीमहादेव शम्भो सद्गुरुभ्यो नमः।